உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினத்தில் உள்ள 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த CSI தூத பேதுரு ஆலயத்தில் சற்று வித்தியாசமான முறையில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நாகப்பட்டினம், நாகூர் பகுதிகளில் பணியாற்றும் 250 தூய்மை பணியாளர்களை வரவழைத்து அவர்களை தூய்மைப்படுத்தும் தூதர்கள் என கௌரவித்து கிறிஸ்துமஸ் கொண்டாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் கிறிஸ்து பிறப்பின் அடையாளத்தை நாடகமாக தத்ரூபமாக நடத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்ட சிறுவர்கள் இனிப்பு வழங்கினர். மேலும் தூய்மை பணியாளர்கள் குடும்பத்திற்கு தலா 5 கிலோ பாக்கெட் பிரியாணி மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் உள்ளிட்ட பரிசு பொருட்களை நாகை CSI ஆலயத்தின் போதகர் சாம் நியூ பிகின், ஆலயத்தின் செயலாளர் பவுல்ராஜ் ஆகியோர் வழங்கினர். நாகப்பட்டினத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் தலைவர் இனிகோ இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி உறுப்பினர் செல்வராஜ், மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மற்றும் இந்து, முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். அனைவரும் இணைந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நிகழ்வாக கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது.